நிலாவுக்கும் சோழன் மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிலாவை வானதியோட அண்ணன் கிண்டல் பண்ணதுனால இவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸும் கவுன்சிலரும் வராங்க. நாங்கள் எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்குறோம், இவங்க குடும்பத்தை பற்றி தான் தெரியுமே, என் பொண்ணு பின்னாடி இந்த பொறுக்கி மெக்கானிக் சுற்றிக்கிட்டே இருந்தான், அதை தட்டி கேட்குறது தான் என் பையன் வந்தான், ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர்கிட்டையும் போலீஸ்கிட்டே சொல்கிறாங்க. ஏப்பா, இந்த ஊருக்குள்ளே உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குப்பா, நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்து விட்றாதீங்க, அவங்க தான் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, எல்லா பிறகுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னு சொல்லும்போது சேரன் இருந்துட்டு, இல்லை 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணும் என் தம்பிக்கிட்ட பேச தான் செய்யும், அந்த பொண்ணு தான் நல்லா பேசுது, ஃபோன் போட்டுச்சு, அதனால தான் வந்து பாண்டி பேசினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு ஏதாவது பேசினா உடனே பல்லடிச்சுட்டு பின்னாடியே வந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் சொல்கிறாரு. என்னென்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே, இந்த ஊர் முழுக்க தெரியுமே, நீங்கள் தான் தேவையில்லாமல் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரும் அந்த ஆட்டோக்காரங்களுக்கு, அதாவது வானதியோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அந்த நேரம் நம்ம நிலா வந்து கோவப்பட்டு வெளியில் வந்து, என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும், இவன் எப்படி பேசினா தெரியுமா, இவன் தான் சரியான பொறுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதியோட அம்மாவுக்கு வந்து கோவம் வருது. என்னம்மா என் பிள்ளை பொறுக்கின்னு சொல்கிற, நீதாம்மா இப்படியா 5 பேர் ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு ஆளாக இருந்துட்டு இருக்குன்னு போதா, இதுக்கு தான் இவனை வந்து நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. சார், நான் சோழனோட ஒய்ஃபு, இவன் வந்து 5 பேர் 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் நீ மட்டும் இருக்கிற, அப்படி பாஞ்சாலி தானேன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வச்சு என்னை கிண்டல் பண்ணான், அதனால நான் வீட்டில் வந்து சொன்னேன், இந்த வார்த்தையை கேட்டுட்டு மற்றவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள், அதனால தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வானதியோட அண்ணனை போலீஸில் வந்து வார்ன் பண்ணி விட்றாங்க.